கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் 17 வரை வாசித்ததில்லை 3 தடவை நன்றி கூறும்படிக்கு அங்கே கூறப்பட்டது. அந்த சொல் 3 தடவை. ஓகே, அதை நீங்கள் நேற்றைய செய்தியிலிருந்து எல்லாம் அவருடைய நாமத்திலே நன்றியோடு செய்யத்தக்கதாக இருக்க வேண்டும். எதையாவது செய்யும் போது அவரது நாமத்திலே நன்றி கூற முடியவில்லை. ஆனால் ஒருத்தருக்கு சாராய போத்த நீ வேண்டி கொடுக்க போறாய், காசு அவர் தந்து, அதுக்கு நீ நன்றியா இருக்கலாமா இயேசுவாவுக்கு? ஏழை ஆகியால் அது நீ செய்யக்கூடாது. அதான் அவருடைய அர்த்தம். If you cannot give thanks for what you're doing, don't do it. அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவித சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். எல்லா சூழ்நிலையிலும், முக்கியமாக தேவனுடைய ஜனம் இதை செய்கிறதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நீ நன்றி செலுத்துகிறாயா? இது தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தை செய்கிறவர் தான் உள்ளே போகலாம். அவருடைய விருப்பம் அவர் எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்து நடத்துகிறபடியாக எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். Right? மேசியா இயேசுவில் உங்களுக்கான தேவனுடைய திட்டம் இதுவே. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் எல்லாம் சேம். அதை செய்யாத பொழுது தேவனுடைய திட்டத்துக்கு நாங்கள் கை கூக்குறோம் இல்லை. ஓகே, நாங்கள் நன்றி செலுத்தாத பொழுதே நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே இல்லை. The moment we cease to give thanks, we are not in the will of God. We are not in His plan. நன்றி செலுத்தாதவர்கள் அவர்கள் திட்டத்திலே இருக்க முடியாது. பல விதமான கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம் நன்றி செலுத்தாத பொழுது. சில சமயம் நான் அறியாமலே உன்னை பார்க்காமல் போனால், உன்னோடு கதைக்காமல் போனால், பிசாசு உடனடியாக உன்னை குற்றம் சாட்டுகிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உனக்கு அதை அனுமதித்திருக்கிறார் தேவன், அவருடைய திட்டத்திலே இருக்கிற உனக்கு என்று. நன்றி ஆண்டவரே, ஏதோ ஒரு நன்மை இதை செய்ய போகிறீர், இதை கூடாக தேங்க்யூ. அவரால் அழைக்கப்படுகிறவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் 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 சகலதும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஜோசப் வீடு கடத்தப்பட்டதும் சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டதும் அந்தந்த நேரத்திலே நன்மையாக தெரியாமல் இருந்திருக்கலாம். அவன் விற்கப்பட்டது, போத்திபார் அவள் மனைவி அவனை குற்றம் சாட்டினது, அவளோடு உறவு வைக்கவில்லை என்று. தேவனுடைய திட்டம் நிறைவேற நடந்தது.
அன்பு கூர்ந்தவனாய் இருந்தான். அவன் மறியலுக்கு அனுப்பப்பட்டது பிழை இல்லாத நேரத்தில் நன்மைக்கு எதுவாக தேவன் எல்லாம் திட்டத்தை தமக்கு முன்பாக வைத்திருந்தான். அவன் ஆளுகை பதவி பார்வோனுக்கு அடுத்ததாக எடுக்கும் நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தார். எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மதுபானம் குடித்து உரை கொள்ள வேண்டாம், அது சீர்கேட்டுக்கே வழிநடத்து. மாறாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பாடல்கள், கீதங்கள், ஆவிக்குரிய பாடல்களை கொண்டு பேசுங்கள். அதாவது வசனத்தினாலே உங்கள் உள்ளத்திலே யாவைக்கு பாடலை பாடி இசை மீட்டுங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நமது யாவியாகிய யேசுவா மேசியாவின் பெயரில் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதும். இது நம்ம விழுந்த பொறுப்பு, கட்டளை. In everything and in all ways is not for everything. எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம். தாழ்மை உள்ள ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். ரோமர் 1 அதிகாரம் 8-9. முதலாக உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் அறியப்படுகிறதுனாலே உங்கள் எல்லாருக்காகவும் யேசுவா மெசியாவின் மூலமாய் என் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் விசுவாசம் எல்லாருக்கும் தெரியப்படுகிறபடியா நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So Paul is giving thanks. எல்லா வேளைகளிலும் என்னுடைய மன்றாட்டுக்களில் உங்களை எப்படி தொடர்ந்து நினைவு கூறுகிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி இருக்கிறார். சாட்சியாய் நான் தேவனுடைய மகனை பற்றிய நற்செய்தி, மகனின் நற்செய்தி, அவரை பற்றிய அல்ல, அறிவிக்கிறதுனாலே அவருக்கு என் முழு இருதயத்தோடும் ஊழியம் செய்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். எபேசியர் 1:15-16 இடைவிடாமல் நன்றி செலுத்துகிறேன். கொலோசியர் 1:3 அவருக்கு எப்பொழுதும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 வசனம் அவருக்கு நன்றியை செலுத்தி அதுக்கு பிறகு ஜெபத்திலே உங்கள் பெயர்களை அறிவிக்கிறேன். டேனியல் என்கிற அந்த தீர்க்கதரிசி 6 அதிகாரம் 10 வசனத்திலே அதில் நாங்கள் வாசிக்கிறது 3 தடவை ஒரு நாளில் நன்றி செலுத்தின. 3 தடவை, 3 times, 3 தடவை. Give thanks. He gave thanks.
யோனாங்கிற மனுஷனை உங்களுக்கு தெரியும். இந்த நன்றி கூறுவதின் வல்லமை என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம். இதை சும்மா கேட்டுட்டு போய் சும்மா இருக்காதீங்க. உங்களது ஜெபத்திலே வல்லமை தேவை என்றால், அற்புதங்களை காண வேண்டும் என்றால், இந்த கொடுத்த கட்டளையாகிய இந்த நன்றி கூறுதலை தெரிவிக்க வேண்டும். இந்த நாட்களுக்குள்ளே தேவ ஜனத்துக்குள்ளேயும் நன்றி கூறுதல் அற்றுப்போம் ஒன்றை ஏற்கனவே வாசித்தோம். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Amos, Obadiah, and then Jonah. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் உயிர் தளர்ந்து போகையில் மேக் இட் கிறிஸ்பே. நான் உண்மையை நினைத்தேன். என் மன்றாட்டு மேலெழுந்து உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்முடம் வந்தது. சிலர் ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகங்களை பற்றி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபையை இழந்து போகிறார்கள். 9ஆம் வசனம். ஆனால் நானோ துதி செலுத்தும் பாடலுடன் உமக்கு பலியிடுவேன். நன்றி செலுத்துவேன். அதான் சரியானது. கிவ் தேங்க்ஸ். எங்கே இருந்து? உயிர் தளர்ந்து போகும் நேரத்தில் அதுக்கு பிறகு அவன் மரித்து போனான். மீனின் வயிற்றில் அவன் நன்றி செலுத்தி தேவனை நோக்கி கூப்பிட்டான். தன் உயிர் தளர்ந்து போகும் நேரத்தில் அது வல்லமையை கொண்டு வந்து தேவன் மீனுக்கு கட்டளையிட்டு மீன் அவனை கொண்டு வந்து வெளியே காக்கி போட்டது. ரட்சிப்பு கர்த்தரிடம் இருந்தே வருகிறது என்றான். யாவே மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே காக்கிவிட்டது. தானாக காக்கி போடவில்லை, தேவன் கட்டளையிட்டார். யோனாவை விழுங்க ஏற்கனவே மீன் ஒன்றை ஆயத்தம் பண்ணினார். கடல்ல புயல் வர ஏற்கனவே ஒரு காற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவனுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு ஆமணக்கு செடி ஒன்றை வைத்திருந்தார். இரவோட இரவா முளைக்கிறதுக்கு அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எல்லாம் வாசித்துப்பான். உனக்கும் எனக்கும் முன்பே ஆரம்பத்தில் இருந்து அவர் முன்கூட்டியே அறிந்தபடியால் யார் விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தமது ராட்சியத்தில் பங்கடையும்படிக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள். யோனாவின் வாழ்க்கையிலே கடைசியாக அவன் நன்றி செலுத்தி துதியை சொன்ன பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமை ரிலீஸ் பண்ணப்பட்டது.
அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். மீன் கக்கினது, மீனுக்குள்ளே என்னென்று சுவாசிக்கலாம். ஒரு அடையாளம் காண்பியும் என்று சொன்ன நேரம் இயேசுவா இந்த யோனாவின் அடையாளத்தை தான் கொடுத்தார். மனுஷகுமாரன் பூமியின் நடுவிலே 3 நாள் 3 இரவு இருக்க வேண்டும். யோனா இப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் 3 இரவு இருந்த மாதிரி மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா மரித்திருந்தான். 3 நாள் 3 இரவு சுவாசிக்க முடியாது. The thanksgiving released the power for him to be out of the fish. John 6 அதிகாரம். நன்றி கூறுவதிலே வல்லமை உண்டு. நன்றி கூறுவதிலே வல்லமை உண்டு. ஜான் 6:11. அவங்களுக்கு வனாந்திரத்தில் சாப்பாடு இல்லாமல் போயிட்டு, ஸோ அங்கே நீங்களே கொடுங்கள் என்று சொன்ன அவர்களை வீட்டை அனுப்பும்படிக்க கேட்டார். அவசர இலையில் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. 7 வீட்டுகளை கொடும், வீட்டுக்கு போக தேவையில்லை. ஸோ அந்த ஒரு சிறு பிள்ளையின் இடத்திலே 5 அப்பம் 2 மீன்களை அடித்தார். ஓகே, அதை அடித்து எட்டாம் வசனம், அவருடைய சீஷர்களில் ஒருவரான இன்னொருவர் சைமன் பீட்டர் ஆண்ட்ரூ அவனுடைய தம்பி, இங்கே ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்கள் 2 மீன்களும் இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு பெரும் கூட்டமான மக்களுக்கு அது எப்படி போதும்? அதுக்கு இயேசுவாவும் மக்களை உட்கார செய்யுங்கள் என்றார். அந்த இடமும் புல் நிறைந்த தரையாக இருந்தது. எனவே மனிதர் உட்கார்ந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 5000 பேராக இருந்தார்கள். அப்பொழுது இயேசுவா அந்த அப்பங்களை எடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்திய பெண், அப்பங்களை எடுத்து அவருடைய பழக்கம் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தேங்க்யூ, அப்பங்களை எடுத்து நன்றி செலுத்திய பெண், நன்றி செலுத்தி அங்காலே என்ன சொன்னார் எங்களுக்கு தெரியாது. ஆனா குறிப்பாக போட்டிருக்குது he gave thanks. He gave thanks. நன்றி. அங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் விரும்பிய அளவுக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீன்களையும் அவ்விதமாகவே கொடுத்தார். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு முடிந்ததும் அவர் சிஷ்யர்களிடம் எஞ்சி இருக்கும் அப்பத்துண்டுகளை சேர்த்து எடுங்கள், அவைகள் ஒன்றையும் வீணாக்க கூடாது என்றார். உணவை வீணாக்குகிறாயா? உனக்கேன் பெருக செய்யும் வல்லமை? மிகுதியான உணவை வீணாக்குகிறாயா? எல்லாவற்றிலையும் ஒரு எச்சரிப்புகளும் அறிவிப்புகளும் உண்டு.
காசை வீணாக்குறவர்கள் உண்டு, உணவை வீணாக்குறவர்கள் உண்டு, நேரத்தை வீணாக்குறவர்கள் உண்டு. இவங்களுக்கே நேரமும் பணமும் உணவும் என்னத்துக்கு நிறைவாய் கொடுக்க வேணும்? அது தேவனாலே உண்டானது, தேவன் அதை கொடுத்தார் என்று நீ இருதயத்திலே உறுதிப்படுத்தியவளாய் இருந்தால் அதை வீணாக்க மாட்டாய். நோ, தேவன் கணக்கு கேட்பார். அவருடைய கரம் படாமல் அவர் நன்றி செலுத்தி அது பெருகி இருக்க முடியாது. எங்களுக்கு பெருக்கம் தேவை. எல்லாவற்றிலும் பெருக்கம் தானே நடக்குது. ஒரு விதையை விதைக்க அது மரமாகி எத்தனை கனிகள், எத்தனை விதைகள். ஒரு பப்பாசி விதை ஒரு மரத்தை கொண்டு வருகிறது, எத்தனையோ கனிகளை கொண்டு வருகிறது. அந்த கனிகளுக்குள்ளே எத்தனையோ விதைகள். இது என்ன என்று கேட்கிறாயா? ராஜ்யம். That is the kingdom. அது எத்தனையோ பேருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நீ அதுக்கு முன்னால அந்த மரத்துக்கு முன்னால கொஞ்சம் போய் நீ நாட்டி இருந்தால் அந்த ஒரு விதையை அது வளர்ந்து 20-30 காய் பிடிச்சு போயிருக்குது. Oh my God. இது என்ன அற்புதம்! அத்தோட முடிஞ்சதா? சாப்பிட்டா அநேகம் பேருக்கு அத்தோடு முடிஞ்சது. சிலர் அந்த விதைகளை பத்திரப்படுத்தி அதை மறுபடியும் விதைத்து ஒரு கொஞ்ச மாதங்கள்ல 3-4 நிறைய மரங்களிலே நிறைய அறுவடை எடுப்பார்கள். யார் இவர்கள் என்று கேட்கிறாயா? சொல்லுகிறேன், ராஜ்யத்தின் வெளிச்சம் கிடைத்தவர்கள். ராஜ்யத்தின் வெளிச்சம் கிடைக்காதவர்கள் கடைக்கு போய் வாங்குவார்கள். நீ இப்ப எந்த பகுதியில் இருக்கிறாய் என்று உனக்கு தெரியும். நீ சொல்றாய் எனக்கு வளவு இல்லை, இடம் இல்லை விதைக்க. வெளியூரில் இருக்கிறார்கள், சட்டி வேண்டி அவன் ஹாலுக்குள்ள வைக்கிறான். கருவேப்பிலை அது இது போர்ட்டிகோல வெளியால இருக்கிற அந்த பால்கனியில அதுல வச்சு உண்டாக்குகிறார்கள். சோம்போரிகள் விதைக்க மாட்டார்கள். தேங்க்யூ டாடி. ராஜ்யத்தின் வெளிச்சம் கிடைத்தவர்கள் விதைப்பு மறுப்பிலே ஜீவிப்பார்கள். வெளிச்சம் கிடைக்காதவர்கள் சம்பளத்திலே ஜீவிப்பார்கள், அல்லது சிலர் கிம்பளத்திலே. சம்பளம் மேசைக்கு மேலால, கிம்பளம் மேசைக்கு கீழால. விளங்குறதா? விதைப்பு மறுப்பும் அந்த இது அந்த விதை வளர்ந்து மரமாகி ஒரு 3 மாதம், அது தெரியும் தானே உங்களுக்கு. பப்பாசி மரம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 3 மாதம். ஏன் அதை செய்யவில்லை? வெளிச்சம் கிடைக்கவில்லை.
அந்த விதை மரத்தை கொண்டு வரும். அந்த மரம் ஒரு பப்பாசியை நிறைய பழங்களை, எண்ணமெல்லாம் ஒரு இடத்தையே நாடுது. அதுக்கும் மெசேஜுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலரை பார்த்தா எனக்கு அப்படித்தான் கண்ணிரண்டும் பெருக்கம் தேவனுடைய ராஜ்யம், அவரது அரசாங்கத்தின் பெருக்கத்துக்கு முடிவில்லை. We have no coordination during the week where there is no, so we need to coordinate. நாங்க ஒரு பாட்டும் பிராக்டிஸ் பண்றது, வந்ததை படிக்க வேண்டியது, கேட்டு படிக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு. எனக்கு சந்தோஷமா படிக்க இயலாது. நான் ஒன்றும் செய்யாது. மனம் திரும்பு. ஏன்னோ எச்சரிப்பும் எல்லா நாளும் இருக்காது உனக்கு. அதான் பயங்கரம். தேவன் எச்சரிப்பை நிப்பாட்டினான். That's it. So அந்த அப்பங்கள் பெருகியது நன்றி சொன்னபடியாகும். இப்ப லூக்கா 24 அதிகாரம் எடுங்க. This Thanksgiving is mentioned again. I taught this. John 6:23. John எடுங்கோ. தசபாவம் கொடுத்தாச்சு, ராப்போசனம் எல்லாம் எடுத்தாச்சு. மெதுவா நழுவ பாப்பின பின்னால நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையிலே அந்தரத்திலேயே ஜீவிப்பாய். உனக்கு நேரம் கிடையாது. கடைசி மட்டும் உனக்கு கிடைக்காது. வருவாய் சர்ச்சுக்கு ஒன்றும் உனக்கு விளங்காது. ஒருவேளை வீட்டை நீ பஞ்சாதியோட கதைக்கிறது இல்லை, இங்க வந்து நான் கதைக்க வேண்டும். John 6:23. பின்பு திபேரியாவில் இருந்து சில பட்டணங்களுக்கு யாவே
நன்றி செலுத்தி பகிர்ந்து கொடுத்த அப்பத்தை மக்கள் சாப்பிட்ட இடத்தின் அருகே வந்து சேர்ந்தார். இத பாருங்க, ஆவியானவர் இப்படி எழுதி இருக்கலாம். வாசிக்கவா? நான் இப்ப அவருக்கு புத்தி சொல்ல இல்ல, உனக்கு விளங்கும்படியாக நான் இந்த வால்யூமுக்கு என்னப்பா நடக்குது, எந்த குரல் வால்யூம் தான் கீழே போகுது, இந்த மெஷினை கொஞ்சம் உயர்த்துங்க ஏலாதா ஃபுல்லா. சரி. பின்பு திபேரியாவிலே இருந்து சில படகுகள் அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்தின் அருகே வந்து சேர்ந்தார்கள். அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு அப்படி எழுதி இருக்கா? யாராவது இருக்கிறீங்களா? விழிப்பாக அப்படி எழுதி இருக்கா? உங்களோட குரல்களை நான் தான் இருக்கிற குரல்ல பேசிட்டே இருக்கிறேன். நீங்கள் புட்டு பொறுத்தாக்கள் மாதிரி இருக்கிறீர்கள் தொண்டை. அப்படி எழுதி இருக்கா? என்ன போட்டிருக்கு? யாவே நன்றி செலுத்தி பகிர்ந்து கொடுத்த. அதை பாத்தியா? அந்த நன்றி செலுத்தி என்றதை எங்களுக்கு உணர்த்தும்படி எழுதி இருக்கா இல்லையா? அங்க மிஸ் பண்ணினானே, நன்றி செலுத்திய பின் அவர் பகிர்ந்து கொடுத்தாரு. இங்கால வந்து 23ஆம் வசனத்துல அதை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரவில்லையா? நேற்றைக்கு சாப்பாட்டு மேசையில நன்றி செலுத்தினாயா? நன்றி செலுத்தினதுக்கு முந்தினியா? உலகம் பந்திக்கு முந்துது, நீ நன்றி செலுத்துதலுக்கு முந்த வேணும். உலகம் சாப்பாட்டு பந்திக்கு முந்துது, கொண்டா வாழையிலேயே. நன்றி செலுத்திய பின் the power of blessing. Can you see that? That's been put there very specially. John 11ஆம் அதிகாரம் நாங்கள் ஞாபகமா வச்சிருக்க நமக்கு தேவையானதுகளை ஆவியானவர் அதை காண்பிக்கிறார். ஜான் 11 லாசரஸ் மரித்து 4 நாட்களாகிவிட்டது. இயேசுவா மாத்தாள் மரியாதை கேட்டு அவர்களோடு கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு வந்து நின்று அந்த கல்லை எடுத்து போடுங்கள் சொன்னார். அவங்க சொன்னாங்க, இவர் நாளைக்கு நாறு. உண்மை. அவர் சொன்னார் மாத்தாளிடத்தில், நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். எது எந்த மகிமை? ராஜ்யத்தின் மகிமை. நாற்பத்தி வசனம். எனவே அவர்கள் அந்த கல்லை அகற்றினார்கள். இயேசுவா அண்ணாந்து பார்த்து, மேலொரு கம்முட்ட பார். என்ன பார்க்கிறாய்? மேல பார். ரைட். சிறு பிள்ளைகளை போலாக விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படித்தான் நான் பார்த்தேன். அந்த மனுஷனை கொண்டு வந்தது நேற்றுக்கு அந்த வேலை அப்படித்தான். அப்ப இவங்க ஆண்ட என்ன பார்க்கிறேன் நான் பார்த்தேன். இனி இருட்டு பட இல்லை, நீதான் சொல்லி. அண்ணாந்து பார்த்து, டாடி, நீர் எனக்கு செவி கொடுத்து கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
கண்டுபிடித்தாயா எங்க வல்லமை இருக்குன்னு? லாசரஸை கூப்பிட முதல் I thank you, Father. You always hear me. எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். பாத்தீங்களா பாய்ஸ், நன்றியா இருக்கிறாயா? அம்மா அவங்க செய்ததுக்கு, அப்பா செய்ததுக்கு, இந்த சபையிலே உனக்கு கிடைக்கிற காரியங்களுக்கு, அதிசயமாக வரும் பொருட்களுக்கு நன்றியா இருக்கிறாயா? மற்ற இடங்கள்ல ஒரு மணத்தியாரத்தில் செய்தி முடிஞ்சு போம். உன்னுடைய விரதஸ் 4-5 மணத்தியாலம் கதைச்சிட்டே இருக்கிறார். நன்றி செலுத்துறாயா? நினைவிலையும் படல பிரதர்ஸ். குரல் அங்க கேட்காம கூட்டி எல்லாம் கூட்டியாச்சு. அவர் நன்றி செலுத்திய பின் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிவேன். He gave thanks before we called Lazarus. இன்னமாக அவர் கூப்பிடவில்லை. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். Thank you, Daddy. You always hear me, Daddy. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் கேட்கிறாங்க. ஆயினும் இங்க நிக்கிற மக்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கும்படி அவர்களுடைய நன்மைக்காக இதை சொன்னேன் என்றார். இதை சொன்ன பின்பு அவர் உரத்த குரலில் லாசரஸ் வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்து போன மனுஷன் பரலோகத்திலே இருந்து கீழே வந்து இறங்கினான். என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? சரியில்லையா? எப்படி இருக்கு? அநேகம் பேர் அப்படித்தான் வாசித்திருக்கிறார்கள். லாசரஸ் வெளியே வந்தான். இறந்து போனவன். என்ன போனவன்? வாயால சொல்லு. இறந்து போனவன். அவன் உயிரோடையும் இல்லை, அவன் பரலோகத்திலையும் இல்லை, அவன் சவக்குழிக்கல. அவன் உயிரோட பரலோகத்தில் இருந்திருந்தால் மாத்தா மரியாதை வீட்டை வச்சே கூப்பிட்டு இருக்கலாம். கூரைக்குள்ளால வந்து இறங்கி இருப்பான். இங்கே இருக்கிறீர்கள் கிளிநொச்சி வவுனியா ராகம கோ பாத்தீங்களா? தெளிவா இருக்குது. அவன் செத்து போனானா? செத்தவனாயிருந்தானா? அதுவும் போட்டிருக்கிறார். இறந்தவன். பரலோகத்தில் இருக்கிறவன் வந்து அந்த நாரின உடலுக்குள்ளே பூந்து வெளியே வந்து சுத்தின கட்டுகளோட நின்றான். அப்படி இருக்கா? என்ன நீ கழுத்தை அசைக்கலாதா? கட்டா இறந்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் மென்பட்டு துணிகளால் சுற்றப்பட்டிருந்தன. மென்பட்டு தேடி பாருங்கோ என்னண்டு. அவனுடைய முகத்தை சுற்றியும்
ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. செத்த சவங்களுக்கு அப்படித்தான் செய்வார்கள். இவன் எப்படி கீழே 10 அடி 15 அடிக்கு கீழே இருந்த சவக்குழியில இருந்து கல்லறைக்கு வழியால அந்த வாசலுக்கு முன்பாக வந்து நிற்கிறது எப்படி? அவர் கூப்பிட்டதுல தேவகுமாரனின் குரல். இதுதான் 5:28 நடக்க போகுது. பேர் சொல்ல மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்குரிய எல்லா பிள்ளைகளும் வழியே. ஜோன் 5:27 சவக்குழியில இருக்கிறவர்கள் வெளியே வருவார்கள். முதலில் வாரவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலிலே. Okay, so let us come back to our message. Our message is about Thanksgiving. இது ஒரு pattern. லாசரஸ் மட்டும் கூப்பிட்டார். அங்க பேர் அங்க உள்ளுக்கு இருந்திருப்பாங்க. அவருக்கு எல்லாரையும் தெரியும் உள்ளுக்கு அங்கே செத்தாக்களை. ஆனால் லாசரஸ் மட்டும் தான் எழுப்ப போனார். அவன் செத்து போனான். அவன் மரித்து போனான். அவனது உடல் நாறி போச்சுது. அவன் செத்ததும் பரலோகத்துக்கு போகவில்லை. மாத்தாளுக்கு தெரியும் மெசியா வார நேரம் அவன் உயிர்த்தெழும்புவான் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். எடுத்து வாசி. செத்தபின் மோட்சம். அதான் அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். வீட்டில் இருந்து டாடி லாசரஸை அனுப்பி வையும். அவன் வந்து கூரைக்குள்ளாலே இறங்கினான். மேசையிலே குதித்தான். பரம்பரையாக வந்த கிறிஸ்தவ போதனைகள் முதலில் எகிப்து தேசத்திலே இருந்து, அதுக்கு பிறகு கிரேக்கர்கள், கிரீக்ஸ், அவர்களுடைய தத்துவ ஞானங்கள் எல்லாம் வந்துதான் ஆத்மா சீவிக்குது. அதுக்குரிய செய்திகளை கேளுங்க. நான் அதுக்குள்ள போனால் இப்ப இயலாது. எங்களுடைய செய்தி நன்றி கூறுத. ரைட். அப்ப நன்றி கூறிய பின்புதான் லாசரஸை கூப்பிட்டது. அந்த வல்லமை புறப்பட்டது. Power of thanksgiving. Power. நன்றி சொல்லுகிறாயா? மீன் பிடிபட்டால், உனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வந்தால், ஒரு சம்பளம் கூட்டினால், ஒரு தினையாப்புறம் ஒரு கிஃப்ட், அந்த ஆக்களுக்கும் நன்றி சொல்லி டாடிக்கு டாடி தேங்க்யூ. Give thanks. Power in giving thanks. Power. வல்லமை. லூக்கா 17. அந்த 10 குஷ்டரோகிகள் அவர் முன்பாக வந்து நின்று கொண்டார்கள். அந்த 10ல எல்லாருக்கும் விசுவாசம் இருந்திருக்காது. ஆளும் பேருமா கூட வந்ததான். அவர்கள் வந்த நேரம் பன்னிரெண்டாம் வசனம், லூக்கா 17. அவர் ஒரு கிராமத்துக்கு வந்த பொழுது குஷ்டவியாதியுடைய 10 மனுஷர்கள் அவருக்கு எதிர்பட்டார்கள். அவர்கள் தூரத்திலே நின்று கொண்டே
ஆண்டவராய் இயேசுவா எங்களுக்கு இரக்கம் காட்டும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஏன் தூரத்திலே நின்றார்கள்? கிட்ட வந்தா சரம் கல்லால் இறங்கி போகும். அந்த வியாதி உள்ளவர்கள் கிட்ட வரையலாது. தூரத்திலே இருந்து கத்தினார்கள். ஆண்டவராய் இயேசுவா எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர் அவர்களை கண்ட பொழுது, நீங்கள் போய் மத குருக்களிடத்திலே ஆசாரியர்களிடத்தில் உங்களை காண்பீங்கள் என்றார். ஆசாரியனுக்கு கிட்ட போயலாது. ஆக்கள் கல்லால் அறிஞ்ச ஆசாரியன் போலால் அடிச்சிருவான் போல. என்ன ஒரு விசுவாச ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார். என்ன ஒன்றும் குணமாக ஆக இல்லை, ஒன்றும் இல்லை, போய் காண்பிக்கட்டான். நான் சில ஆக்களுக்கு சொல்றது, ஆண்டவரே இந்த சீனி இதை எடுத்து போடு, இந்த இது பிரஷரை எடுத்து போடு, இயேசுவின் நாமத்திலே. எனக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா வச்சுப்ப, எனக்கு தெரியவும் மாட்டேது, நான் என்னமோ செய்து போடுவேன். ஸோ நான் இவர்கள்ட்ட சொல்றேன், நான் நீங்க போய் டாக்டர்கிட்ட உங்களோட காண்பீங்க உண்டு, என்ன பாருங்க. நான் அப்படி சொன்னது அவங்களுக்கு அந்த நேரம் உடனடியாக பார்க்க வேணும். பிரஷர் சோதிக்கிற மெஷின் என்னட்ட இல்லையே. இனி அதை வச்சு பிரஷர் உள்ளாக்களுக்கு முழு பேருக்கும் ஜெபம் பண்ணி அதை செக் பண்ணினா பின்னேரம் 8 மணிக்கு போகலாம். ஒரு ஆள் பிரஷர் உண்டு, பிறகு ஒரு ஆள் சீனி அதிகம் உண்டு, இனி அதை ரத்தம் எடுங்கோவேன். இவங்களுக்கு விசுவாசம் இல்லை, போய் அதை செக் பண்ணி பார்ப்பான். விசுவாசம் இருக்கிறவன் போய் செக் பண்ணி பார்ப்பான். விசுவாசத்தில் பிரஷர் தொட்டு பார்க்க தெரியுமா? இல்லையே. போய் சோதிச்சு பார், சீனி குறைஞ்சிருக்கான்னு சோதிச்சு பார். ஆசிரியர்களிடத்தில் காண்பீங்கள். இவர்கள் போற வழியில அங்கால பாப்போம் 17 காண்பீங்கள் என்றார். அப்படி அவர்கள் போகும்போது குணமடைந்தார்கள். என்னப்பா நான் சொல்வதை சொல்லு, பாப்பாக்கள் எல்லாரும் சொல்லுங்கள். பாப்பா சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் உள்ளத்திலே போகும்போது குணமடைந்தார்கள். அவர்கள் போகும்போது குணமடைந்தார்கள். உடனடியாக குச்சரோகம் போகவில்லை. இது எங்கட சனத்துக்கு ஜெபம் பண்ணின உடனே போகும்போது குணமடைந்தார்கள். ஆன் த வே. அப்ப நீ வீட்டை போற நேரம் குணமடையலாம், நீ வீட்டை போய் சேர்ந்தோட குணமடையலாம், அந்த ராத்திரில நீ சாப்பிடும் நேரத்தில் குணமடையலாம். காலம் எழுப்பி பார்க்க, என்னடா இது இப்ப எனக்கு நல்லா இருக்கு, இந்த தொண்டை இதா இருக்குது, எனக்கு இந்த காய்ச்சல் போயிட்டுது. அப்படி இல்லை. ஜெபம் பண்ணின எச்சரிக்கை, ஜெபம் பண்ணின விட்டாத. அந்த வெண்டிங் மெஷின்ல காசை போட்டோன்னா கிளாஸ் அந்த கோப்பை வந்து விழுந்து உடனே குடிக்க. அவ சொல்லிப்படா நீங்க உடனே காண்பீங்க, நீங்க போற நேரம் குணமடைவீங்க என்று சொன்னவரா? சொன்னவரா? போகும்பொழுது குணமடைந்தார்கள். 15 அவர்களில் ஒருவன் தான் சுகமடைந்ததை கண்ட பொழுது உரச்ச சத்தமாய் போற வழியில தேவனை துதித்துக் கொண்டு திரும்பி வந்தான். அவன் இயேசுவின் பாதத்திலே விழுந்து அவனுக்கு நன்றி செலுத்தினான். I don't know, I can't read this most of the time.
without tears in my eyes. இதை வாசிக்க முடிந்த பகுதியை என் கண்கள் கலங்காமல் சில நேரம் தான் வாசிச்சிருக்கிறேன். சத்தம் விட்டு கொண்டு ஓடி வந்தால் நன்றியுள்ள இருதயம். அவன் பூர்வடியிலே பார்த்தான், உன்னையுமே காணும். திருப்பி ஓடினான். சத்து போட்டு உதத்த சத்தமாய் ரோட்ல பார்த்துருக்கிறாங்க. இவனுக்கு என்னமோ பைத்தியம் நினைக்க மாட்டாங்களா? ஓடி குளறிக்கொண்டு அவன் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. அந்த நன்றி உள்ள இருதயம் என்ன செய்தது? ஓடி போய் பீட்டரோட கதைக்க இல்லை, யாரோடைய கதைக்க நீங்க பாருங்க, எனக்கு விச்சரவு போயிட்டது. அவருடைய பாதத்திலே விழுந்தார். நீ அப்படி செய்யலாம் என்று கேட்கிறாயா? உன் அறையிலே முகம் குப்புற நீ அவர் பாதத்திலே விழலாம். I thank you. I thank you. Thank you, Daddy. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இப்ப சொல்லு, நன்றியா இருக்கிற நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை இதை கண்டது அவன் வழியிலே திரும்பி ஓடோடி வந்தான். அவன் உள்ளம் நன்றியால் நிறைந்து போச்சு. இவ்வளவு காலமும் ஜனங்களோடு நெருங்கி பழகவில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட
வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூரமாய் வந்தனர். அதை அவன் கண்டதும் ஆசாரியரிடத்தில் போகாமல் இயேசுவின் பாதத்தண்டையோடி வந்தான். சகோதரர்களே, நன்றியற்று போகும் நிலைமை அந்த நேரம் நேர்ந்தது. இயேசுவா என்ன கேட்டார்? 10 பேர் அல்லவா குணமானார்கள், மற்ற 9 பேரும் அங்கே. அப்பொழுது இயேசுவா 10 பேரும் சுகமடையவில்லையா? மற்ற 9 பேரும் அங்கே. இந்த அந்நியனை தவிர தேவனுக்கு துதி செலுத்த நன்றி சொல்ல வேறு எவரும் திரும்பி வரவில்லையா என்று கேட்டார். பின்பு அவர் அவனிடம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது. நான் சொல்ல போவதை கவனி. இந்த நிலைமை இங்கே இருக்கிறது. அதாவது தற்போதைய உலகத்திலே எத்தனையோ பேர் விடுதலை அடைந்தார்கள், எத்தனையோ பேர் குணமடைந்தார்கள். சூனியங்கள் உடைக்கப்பட்டது 82ஆம் ஆண்டு தொடக்கம். எவருமே திரும்பி வந்து தேவனுக்கு நன்றியை செலுத்தி அதை அறிவிக்கவில்லை. அண்மையிலே ஒரு தம்பதிகள் 2 பேரும் டாக்டர்ஸ், வைத்தியர்கள், இங்கே இருக்கும் சிலருக்கு தெரியும், புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சகோதரிக்கு அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் அறிவிக்கும்படி சொல்லியாச்சது. தலைமையில் எல்லாம் விழுந்தாச்சது. அவர்கள் இப்பொழுது செத்த வீட்டுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். சுருக்கமாய் சொன்னால், ஒரு யாரோ அவரிடத்திலே சொல்லி இங்கே வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ண நேரம் தூக்கி எறியப்பட்டு விழுந்தாள். அதன் பிறகு கொஞ்ச நாள் காணவில்லை. 2 பேருமாக ஒரு நாள் வந்து இந்த ஆபீஸ் ரூம்ல ஜெபம் பண்ண வந்தார்கள். அவரிடம் கேட்டேன், முளையிறக்கம் கிடைக்கட்டும், இந்த புற்றுநோய் வேற என்ன பிடுங்க. போனார்கள். பிறகு சில கிழமைகளாகவே காணவில்லை. நான் கேட்டேன், அவைக்கு பின் நல்ல சுகம். மற்றவர்கள் சொன்னார்கள், முடியெல்லாம் வளர்ந்து போயிட்டு, எந்த அறிகுறியும் இல்லை, முற்றிலும் சுகமடைந்தார். ஒரு போன் கால், ஒரு நன்றி, படித்தவர்கள் 2 பேரும் டாக்டர்ஸ்,
இப்பயும் இருக்கிறது. நானே இதை சொன்னேன், நன்றி இல்லாத ஒரு இருதயம். உனக்கு நன்றி இருக்கிறதா? நீ விருப்பப்பட்டபடி கல்யாணம் கட்டினாய். இப்பொழுது அங்கே இருக்கிறாய். நீ கல்யாணம் நடந்தது, வார்த்தை தூரமா போயிட்டு. முதலில் உன் மனைவிக்கு நன்றி இல்லை. அதனால் தான் ஜனங்கள் சபையை விட்டு போகிறார். அப்போதே நல்லா இருந்தது, இப்ப திருப்பிச்சேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு முதல் உன் இருதயத்திலே நன்றி உண்டா? உனக்கு நன்றி இருக்குமானால் இங்கே கிடைத்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு எப்படி நீ உன் பாட்டிலே தெரியலாம்? எப்படி தேவ ஜனத்தோடு நீ ஐக்கியப்படாமல் இருக்கலாம்? No thankfulness. நான் சொல்ல போவதை கவனி. நன்றி இல்லாத இருதயம் பிசாசின் பிரசன்னம் உள்ளே வந்த இருதயம். Already the demonic realm you have entered. I don't know I will be able to finish this today. No. நன்றி கூறுதல். அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கிட்டு. அது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு அந்த விசுவாசம் அங்கே இருக்கவில்லை. இவனுக்கு விசுவாசம் வேலை செய்து அவன் திட்டும்பி ஓடி வந்தான் அந்த நன்றியை செலுத்த. நன்றி உள்ளவர்கள் விசுவாசத்திலே ஜீவிப்பார்கள். இப்பொழுது அவர் சொன்னார், விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கிட்டு சொன்னது. There was a seal. ஒரு முத்திரை போடப்பட்டது. அவனுக்கு கிடைத்த அந்த விடுதலை, அந்த குணமாக்குதல், அதை அவன் இழக்க முடியாது. நன்றி செலுத்தாதவர்கள், ஏற்கனவே இருந்த வியாதிகள், அது நிரந்தரமாக அந்த ஹீலிங்கை பிடித்துக் கொள்ள முடியாது. Most of the people they get it, they are not thankful. அந்த 9 பேர் நன்றி இல்லை. அவர் கேட்டார 10 பேர் குணமாகினது, ஒருவன் தானா? அதுவும் அவன் சமாரித்தன், அவன் யூதன் அல்ல. தேவஜனம் எனப்படுகிறவர்கள் சொல்லுவார்கள், அந்த நாளிலேயே கோயில் பூனை தேவனை மதியாதல்ல. கோயில்ல இருக்கிற பூனை அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு தேவஜனம் நன்றி கூற அந்த 9 பேரும் வரவில்லை. ஒரு சமாரித்தன் வந்தான். Probably he is an Arab or a Muslim. கொஞ்சம் கவனிங்க. ஏற்கனவே இந்த சர்ச்சுக்கு வந்த நாட்கள்ல இருந்து, I don't know why, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையிலும் அந்தந்த நேரத்துக்கு தேவையான அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறாரா இல்லையா? யா, நீ நன்றியா இல்லாமல் இருக்கும் பொழுது தொடர்ந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நீ நன்றி இல்லாமல் இருந்தால், நீ நன்றி கூறாமல், அந்த வெளிச்சம் உனக்கு தேவையில்லை. இந்த திரும்பி வந்து நன்றி சொல்ல வந்தவனுக்கு அவனுடைய குணமாக்குதல். பாய்ஸ் கேட்கிறாயா? அவர் முத்திரை போட்டார். மற்ற 9 பேருக்கு மாறல. நன்றி சொல்வது தொண்டையில் இருந்தல்ல, இங்கே அவன் இருதயத்தில் இருந்த நன்றி சொன்னான். எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா? அவன் சத்தம் போட்டு அழுது கொண்டு வந்தான்.
தெருவால் அழுது கொண்டு வந்தா. உன் குடும்பத்திலே எத்தனையோ பேர் இருக்க உன்னைத்தானே தெரிவு செய்தார். உன்னைத்தானே ஒரு உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் வார்த்தையின் வெளிச்சத்திலே உன்னை வைத்திருக்கிறார். அவரை விட்டு தூரமாய் போகப்படவில்லையே. நன்றியாயிருக்கிறாயா? நன்றியற்ற இருதயம் பிசாசின் பிரசன்னத்தை கொண்டு வந்த இருதயம். இதிலே இருந்து நிரூபிப்பேன் நான் உனக்கு. நான் சொன்னதை நீ நம்ப வேண்டியதில்லை. நன்றி இல்லாத இருதயம் பெருமை கொண்ட இருதயம். நன்றி இல்லாத இருதயம் பொருளாசை உள்ள இருதயம். நன்றி இல்லாத இருதயம் தன் வாழ்க்கையை மையமாக வைத்த இருதயம். நன்றி இல்லாத இருதயம் இந்த உலக வாழ்க்கையை விரும்பும் இருதயம். நன்றியாயிருக்கிறாயா? ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் இன்றைக்கு தொடங்கு. இன்றைக்கு அதை தொடங்குவாயா? கஷ்டமாயிருக்கும். என் நன்றியற்ற ஜீவியத்தை ஜீவித்து பலர் அதற்குரிய ஆவிகளை கூப்பிட்டு எடுத்து விட்டார்கள். உன்னைத்தான் பேர் சொல்லி அழைத்தார். உன் குடும்பத்திலே அவருடைய கண்கள் உன்மேல் விழுந்தது. அது உனக்கு தெரியுமா? ஜெசியின் குடும்பத்திலே 7 பேர் அவருடைய கண்கள் விழுந்தது ஒரு ஆளில், டேவிட். அவர் கண்கள் உன்மேல் விழுந்தது. உன்னைத்தான் தெரிவு செய்தார். உன் மகனை அல்ல, உன் மருமகளை அல்ல, உன்னை.
அவர் இழுத்துக் கொண்டார், தெரிந்து கொண்டார். அதே மாதிரி வாலிப பிள்ளை, நீ எங்கே இருந்தாய்? இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாக அறிந்து உன்னை அழைத்த தேவன் பாதி வழியில் உன்னை கைவிடவே மாட்டார். சிலருடைய குடும்பங்களிலே இன்னும் சிலர் பேய்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், யேசுவாவை அறியாது. ஆனால் நீ பிரித்தெடுக்கப்பட்டாய். அவர் தெரிந்து கொண்டபடியால் இன்றைக்கும் இந்த இடத்திலே இருக்கிறார். போக இருந்த உன்னை நிப்பாட்டினார். உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்வாய்? எத்தனை தடவை பிசாசு விபத்து மூலமாய், நோயின் மூலமாய், தாங்க முடியாத பிரச்சனையின் மூலமாய் நீ இருப்பதை விட நீ மரணம் அடைவது நல்லம். ஏன் இருக்கிறாய்? எத்தனை தடவை அவன் குரல் உனக்கு கேட்டது? எத்தனை தடவை அவரோ உன்னை அரவணைத்தார். அவரோ உனக்கும் அந்த பேயின் குரலுக்கும் இடையிலே வந்தார். ஆரம்பத்திலே உன் மேல் வைத்திருந்த அன்பு என்றுமே மாறாதவர், என்றுமே மாறாதவர், என்றுமே தாய் உன்னை மறந்திருக்கலாம், தகப்பன் உன்னை கைவிட்டிருக்கலாம், சகோதரங்கள் உன்னை வருத்திருக்கலாம், உன் பிள்ளையே உன்னை புறக்கணித்திருக்கலாம், எவருமே உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அப்படித்தானே? தாவீது ஏற்கனவே தெரிந்து கொண்டு அவன் வயல்வெளியில் நின்றவனை கூப்பிட்டு, இவனேதான் அப்படியாய் சொன்ன விதமாக உன்னை அவர் தெரிவு செய்து உன் குடும்பத்திலே அவர் பிரித்தெடுத்தார். பிசாசு இதைகளை நீ மறைத்து வைத்தாய், நான் அவளை தெரிந்து கொண்டேன். அவள் எனக்காகவே ஜீவிப்பார். அப்படி அவர் தெரிவு செய்ய உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்வாய்?
மீதியான நாட்களை வைத்து என்ன செய்வாய்? உனது இருதயத்திலே ஞாபகம் இருக்கட்டும், அந்த 7 பிள்ளைகளுக்குள் ஜெசையின் பிள்ளைகள் அவர் தெரிவு செய்தது உன்னை. உனது ஊழியம் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டாயிற்று. எஸ், நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு அவரை செல்விப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்கின்றீ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னை நேசிக்க. கல்வாரி சென்றீரே, ஜீவனை தந்தீரே, என்னை நேசிக்கின்றீரே. கல்வாரி சென்றீரே, ஜீவனை தந்தீரே, என்னை யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், தாயோ தகப்பனோ, புருஷனோ மனைவியோ, அவர் உன்னை அறிவார். அவர் உன்னை அறிவார். கண்டுன்னை அழைத்த தேவன் அவர் கைவிடார். நன்றியுள்ள இருதயம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சுகந்த வாசனையான பலி. தேங்க்யூ, தேங்க்யூ. புறக்கணிக்கப்பட்ட உன்னை அழைத்து உனக்கு கொடுத்த சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார், தகப்பன்மார், தகப்பனின் அன்பை அறியாது இருந்தவனுக்கு அறிவதற்கு முன்பதாகவே பிசாசமனை கொண்டோடியது, அல்லது இந்த உலகத்தை விட்டு அவர் போய்விட்டார். நன்றி சொல் உள்ளம் நிறைவேனா, நன்றி சொல் அரிசுத்தருக்கு, நன்றி சொல் ஏனெனில் தேவன் இயேசுவே
சுகத்தோடும் பலத்தோடும் இன்று வரை போகும் இடமெல்லாம் பாதுகாத்து எங்களை ஒவ்வொருவரையும் வைத்திருக்க முடியல. உன்னை சுற்றி இருக்கும் சகோதரங்களை பார். உனக்காக அவர் கொடுத்த தகப்பன்மாரை பார். உனக்கு அவர் கொடுத்த பிள்ளைகளை பார். அக்காண்டு கூப்பிட யாருமே இருக்கவில்லை. அவருடைய அன்பு பாயக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளை உனக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கூடாக உன்னில் அன்பு கூறுகிறார். யார்? அவர் உன்னை குறித்து நினைக்கும் பொழுது அவருடைய பிள்ளை ஒன்றுக்கு அந்த நினைவை போடுகிறார். அவர்கள் உன்னிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், உன்னை நினைச்சேன், உனக்காக இது வாங்கும்படிக்கு வந்தது. அது அவர் அரவணைப்பு இல்லாமல் இருந்தாய். தகப்பன் அரவணைப்பு என்ன என்று அறியாத இருந்தாய். தாயின் அரவணைப்பு அவர் தாமே உன்னை அரவணைக்கும்படி உனக்கு சகோதரர்களை சகோதரிகளை தாய்மார்களை தகப்பன்மார் நன்றியாயிருப்போம். சிறு காரியங்களுக்கு நன்றியாயிருப்போம். அது வல்லமையை கொண்டு வரும். தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். தேவனுடைய திட்டத்தின் வழிநடத்துதலை கொண்டு வரும். எப்பொழுதும் நன்றி மறக்க வேண்டாம். எந்த வேளையிலும் நன்றி. வெளியிலே போகும் பொழுது, திரும்பி வந்த நேரம், சாப்பிடும் நேரம், தேவன் கொடுத்த ஐக்கிய நேரங்கள், ஜெபிக்கும் பொழுது give thanks. நன்றி உள்ள ஒரு இருதயம் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள் நன்றியற்ற தேவஜனமாக மாறிப்போம் என்று ஏற்கனவே அவர் எச்சரித்தார். அன்பற்ற உலகமாய் டாடி இன்றைக்கு முத வார்த்தைகளுக்கு கூடாய் பேசினீர். அழுது கொண்டு ஓடி வந்து உன் பாதத்திலே விழுந்து நன்றிகளை செலுத்தினர். அவனுக்கு உன் விசுவாசம் என்று சொன்னீர். உன்னை விடுதலையாக்கிட்டு பிள்ளைகள் உங்கள் பெற்றார்கள் செய்கிறது எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சிலருக்கு தகப்பன் இல்லை, உனக்கு உண்டு. சிலருக்கு தாய் இல்லை, சரீர பிரகாரமாக உனக்கு உண்டு. தேவனுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேரை கொடுத்தார். டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் வழி நடத்தினீர், இதுவரையிலும் வார்த்தையை கொடுத்தீர், சுகத்தோடும் பலத்தோடும் நடத்தினீர், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர். நீ சிரிச்சித்த எங்களுடைய உடலின் அவயவங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அது தன் தன் வேலையை செய்கிறதுக்காய் நன்றி. தெருவிலே பாதுகாப்பு, வீட்டு வந்ததும் பாதுகாப்பு, வாகனங்களிலே பாதுகாப்பு, எல்லா இடத்திலும் பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. நன்றி செலுத்துகிறோம். நாளாந்தம் கொடுக்கும் மன்னாவுக்காய் நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கேமராஸ் எல்லாவற்றுக்கும் உமக்கு நாம
the camera operators, the audio people, the choir, everyone. நன்றி, நன்றி. எந்தவித ஒரு தடையும் இல்லாமல் பிசாசை எதிர்த்து இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று எழும்பி நின்றும் நீர் விடாமல் கரத்தை நீட்டி நிப்பாட்டினதுக்காய் நன்றி, நன்றி. உமது இஸ்ராயேல் ஜனத்துக்காய் நன்றி. அவர்கள் மூலம் தீர்க்கதரிசிகளை எழுப்பினதுக்காய் நன்றி. அவர்கள் மூலம் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. அவர்கள் மூலம் நீர் எழுப்பிய உலக இரட்சகர் இயேசுவா தி மெஸ்ஸாயா, அவருக்காய் நன்றி. ஜீவ தண்ணீர் இருக்கும் இடத்தை காண்பித்ததுக்காய் நன்றி. உமது வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. Oh, we thank you. இஸ்ராயேல் ஜனத்தின் முக்காடை எடுத்து போட்டவர்கள் நீர்தான் இயேசுவா என்பதை அறிந்து கொள்ளும்படி செய். போக்கிலும் வரத்திலும் அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். சுகத்தினால், வெளிப்படுத்துதலினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஆசீர்வதிக்கிறோம். அவர் மூலம் நீ செய்ய நினைத்திருக்கிறதை எருசலேமுக்கு செய்வீராக. அமெரிக்க ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதம மந்திரியை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் உமது கட்டளை சட்டங்களிலே நடக்கத்தக்கதாக அவர்களை வழி நடத்தும். எல்லா கேடான காரியங்கள், ராஜ்யத்துக்கு முரண்பான எல்லாரையும் நீக்கி போடுவீராக. இதோ அரசாங்கத்தை ஆசீர்வதிக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்டை ஆசீர்வதிக்கிறோம். நீதிமன்றங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாடசாலைகளை, ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா காரியாலயங்கள், எல்லா முனிசிபல் கவுன்சில்ஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த தேசத்திலே நாங்கள் உம்மை தடையில்லாமல் நாங்கள் சுதந்திரமாக வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் உம்மை துதி செலுத்தவும் எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காய் நன்றி, நன்றி. உமக்கே கனம், துதி, மகிமை, எல்லா நன்றிகளும் உமக்கே உரியது. இயேசுவின் நாமத்திலே ஆமென். Be thankful always. அதை செய்து பார். தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும். நன்றி செலுத்தும் பொழுது யாராவது கொடுத்தால் அவர்கள் முகத்தை பார்த்து சொல்லு, தேங்க்யூ. சகோதரிக்கு சகோதரிகள், சகோதரருக்கு சகோதரிகள் சிறுவழிகளை அரவணைப்பு கொடுத்தனர். அவர்கள் கரத்தை பிடித்து தேங்க்யூ. அந்த நன்றி பெருக தேவ பிரசன்னம் பெருகும். God bless you. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே பிள்ளைகளும் தாய்மார் தாப்பன்மார் 1 மணி நேரம் இன்னும் பல நேரங்களில் செய்கிற ஜெபத்துக்காய் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ so much. என்னுடைய கவலையினமான நேரங்கள் நான் சில பிள்ளைகள் விடும் நேரத்தில் அல்லது பேச வேண்டிய விதத்தில் நான் பேசாதது என்னை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்கிறதுக்காய் நன்றி. தேங்க்யூ.
God willing, we will அடுத்த கிழமை சந்திப்போம். பாபாய். கிளிநொச்சி brothers and sisters. வவுனியா எனக்கு தெரியும். நாங்கள் அந்த பக்கமாய் வந்து பலகாலம் உள்ளத்திலே வாஞ்சை இருக்கானால் இன்னும் சரியாக கைகூடவில்லை. அந்த ப்ரொஜெக்ட் மூலமாக மட்டும் அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு தேவன் உங்களுக்கு எங்க செய்கிறதே அங்கே செய்கிறார். நேரம் வரும். We will come there soon. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அதை உபத்திரவங்கள் நாம் சகிக்க வேண்டும். அதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும். So God bless you. Be thankful always. See you next week, God willing. Bye-bye.